வணக்கம். 2026 பட்ஜெட் இபிஎஸ் 95 பென்ஷன் ரூபாய் 10,000 உயர்வு சார்ந்து தகவல் வெளிவந்திருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பொது பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இந்த பட்ஜெட்டில் வருமான வரி சலுகைகள், அதன் காரணமாக விலை குறையக்கூடிய பொருட்கள் என்ன புதிய திட்டங்கள் அறிவிப்புகள் வெளியாகும் என்று பொதுமக்களும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பொறுத்தளவில் 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகள், அகவிலைப்படி உயர்வு, சம்பளம், ஓய்வூதியம் உயர்வு சார்ந்த அறிவிப்புகள் வெளிவரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். தனியார் துறை ஊழியர்கள், குறிப்பாக இபிஎஸ் தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தினுடைய கீழ் ஓய்வூதியம் பெற்று வரும் சந்தாதாரர்கள், ஓய்வூதியர்கள் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதிய தொகையை உயர்த்தப்பட்டு அறிவிப்புகள் வெளிவருமா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். பிஎஃப் திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுடைய பெயரில் தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் மற்றும் தொழிலாளர்கள் சார்பாக பிஎஃப் கணக்கில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டு வருகிறது. பிஎஃப் கணக்கு வைத்து குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு வேலை செய்பவர்களுடைய பங்களிப்பு செய்த ஊழியர்கள் இந்த பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியும். அவர்கள் கணக்கில் பங்களிப்பு செய்யக்கூடிய தொகையில் ஒரு கணிசமான தொகை பென்ஷன் திட்டத்திற்கு சென்று விடுகிறது. இவர்கள் ஓய்வு பெறும்போது இந்த பணத்தை மாதாந்திர ஓய்வூதிய தொகையாக பெற முடியும். தற்போது இபிஎஸ் 95 திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை ரூபாய் 1000 உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த 1000 ரூபாய் தொகை பல ஆண்டுகளுக்கு முன்பு நிர்ணயம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டுகளாக இந்த 1000 ரூபாய் தொகை உயர்த்தப்படவில்லை. இந்த நிலையில் இந்த 1000 ரூபாய் தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. தற்போது வாழ்க்கை செலவு பல மடங்கு அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 1000 ரூபாயை வைத்துக்கொண்டு ஒரு ஓய்வூதியரால் அவருடைய குடும்பத்தை எப்படி நடத்த முடியும், அதேபோல் அதிகரித்து வரக்கூடிய விலைவாசியை எப்படி அவர் சமாளிக்க முடியும் என்று ஓய்வூதியர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு இபிஎஸ் பென்ஷன் திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை உயர்த்த வேண்டும் என்று இபிஎஸ் 95 ஓய்வூதியர்கள் பல்வேறு கட்டங்களாக கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக 1000 ரூபாய் என்று ஓய்வூதிய தொகை மாறாமல் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு ஓய்வூதிய சங்கங்கள் இபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறக்கூடிய பலரும் ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக மத்திய அரசு இதனை கருத்தில் கொண்டு ஓய்வூதிய தொகையை, அதாவது குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. வரும் 2026-2027 நிதியாண்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட்டில் இது சார்ந்து அறிவிப்பை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிடுவார் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு இபிஎஸ் 95 பென்ஷன் குறைந்தபட்சமாக 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாகவோ அல்லது 10,000 ரூபாயாகவோ உயர்த்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், கடந்த 2 மாதங்களாக இபிஎஸ் 95 பென்ஷன் குறைந்தபட்ச பென்ஷன் தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு ஓய்வூதிய தொகை உயர்த்துவது என்பது அரசுக்கு கூடுதல் செலவினத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே பட்ஜெட்டில் இது சார்ந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது குறித்து தகவல் தற்போது வரை வெளிவரவில்லை. இருப்பினும் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் குறைந்தபட்ச பென்ஷன் தொகை உயர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.